பேன் நீட்டா? இதுதான் நாங்கள் நீட்டு வர்றதுக்கு முன்பே இருந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஃபேர் நீட்டா? நான் என் காதில் பேன் நீட்டுன்னு வந்துச்சு. அது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போது கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப முடிவாக சொன்னேன், வரக்கூடாது அப்படின்னு நான் பிடிவாதமாக இருந்தனால தான் நான் 2009 விலகி வந்ததுக்கப்புறம் 2010 தான் இதை வந்தவங்க ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அப்புறம் 12 வந்துச்சு, அப்புறம் கோர்ட்டில் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 கோர்ட்டில் மறுபடியும் தடை பண்ணி 16 ஓகே பண்ணி இது ஒரு வரலாறு இருக்குதுல்ல. நீட்டு தேர்வு தேவையில்லாது. நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல இந்த தேர்வுகள் சம்பந்தமாக. இது நீட்டு தேர்வு அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் டைமில் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா, நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆகிடுச்சு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கமர்ஷியல் ஆகிடுச்சு, நல்ல தரமான டாக்டருங்க வரது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட்டை முறைப்படுத்தணும், எல்லாமே ஒரே எக்ஸாமில் முறைப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா, இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர். நீட் ஒரு சிஸ்டம் முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்ச 100% தோல்வி அடைந்த தேர்வு தான் நீட் தேர்வு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஸ்கிராப் பண்ணணும். ஸ்கிராப் நீட்டுன்னு தான் வரணும் தவிர ஃபேர் நீட்னு அது மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்சு போன சிஸ்டமோ தோல்வி அடைஞ்ச சிஸ்டமை நீங்கள் எப்படி ஃபேராக பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு நீட் உடைய பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக் கரப்ஷன். அது அப்படின்னா 2 லட்சம் கோடி ரூபாய் நீட்டுனால பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். நீட் கோச்சிங்னால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நீட்டுன்னு சொல்லலாம். இல்லை நாலேஜ் பேஸ்ட்லேயே இல்லை. அது எக்ஸாம் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் தான் இப்போது பண்ணுறாங்க. நாலேஜ் பேஸ்டு கிடையாது. நம்ம சிஸ்டமே மாற்றிட்டாங்க இப்போது. நீட்டு ரெண்டாவது 2 லட்சம் கோடி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அடுத்தது தரமான டாக்டருங்க இல்லை, நீட்டில் வரல. ஏன்னா காசு வச்சுருந்தா நீட்டில் படிக்கலாம். அதுதான் இப்போ இந்த சிஸ்டம். இப்போ பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். 590 மார்க் எடுத்த ஒரு பையன் அவனால் படிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. அவருக்கு அட்மிஷன் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா 5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். 5 லட்சம் கட்ட முடியல. 110 மார்க் எடுத்த ஒரு பையன் அவங்க அப்பா காசு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டி படிக்கிறான். அப்போது 590 மார்க்ஸ் எடுத்த ஒரு பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறான்னா அப்போ என்ன ஃபேர் சிஸ்டம் இது? போன வருஷம் பிஜியில் நீட்டில் பிஜியில் 0 மார்க் 0% எடுத்தவங்கள எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் படிக்கிறாங்க. இவங்க எப்படி என்ன டாக்டராக வருவாங்க? எப்படி தகுதி நல்ல தரமான டாக்டராக வருவாங்க? 0 மார்க் 0% -% அட்மிஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த சிஸ்டமே இட் இஸ் கான். இது இல்லாமல் நீட் பேப்பர் லீக் வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுச்சு. இந்த 5 வருஷத்தில் 3 வருஷம் லீக் ஆகிடுச்சு. அது அப்படியே கட்டுப்படுத்தி வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வெளியில் வந்த உடனே எல்லாத்துக்கும் மேலே நமக்குன்னு எல்லாம் மனசாட்சி இருக்குது. ஒரு தேர்வுனால சின்ன சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு தேவையா? இது எவ்வளோ பெரிய ஒரு மோசம். அது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. சின்ன சின்ன குழந்தைங்க 16, 17, 18 வயசு குழந்தைங்க ஒரு தேர்வுக்காக தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? மான்ஸ்டர் ஆஃப் சிஸ்டம் அது. தமிழ்நாட்டில் 45 குழந்தைங்க இந்த 10 வருஷத்தில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன எக்ஸாம் எதுக்கு அது? அதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல போகிறோம், பேச போகிறோம், அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அது கான்செப்ட் நீட். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நீட்டு ரத்து பண்ணணும். அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்களே நடத்திங்கன்னு சொல்லணும். நீட் எதுக்கு வச்சுக்கணும்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எய்ம்ஸுக்கு வேணால் நீங்கள் நீட் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க. ஈச் ஸ்டேட் ஹேஸ் இஸ் ஓன் அட்மிஷன் பாலிசி. ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது.
இப்போ 20 வருஷத்துக்கு முன்பு தான் சில மாநிலங்களில் மெடிக்கல் காலேஜ் இல்லை. இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லேயும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் இருக்குது. எதுக்கு நீங்கள் நீட்டை வச்சுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு நடத்த முடியாத ஒரு தேர்வு? அதான் சொல்ல, கோச்சிங் சென்டர் நீ தடை பண்ணுங்களேன். அந்த ஹை பவர் கமிட்டி கோச்சிங் சென்டர் தடை பண்ணட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் அது நீட்டே தடை பண்ணணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.